பாஸ்டர் இப்போ நீங்கள் வந்து யூஆர் டச் பை த லார்ட், யூ ஹவ் சீன் த லைட் அண்ட் பீப்புள் ஹேவ் அக்னாலேஜ் இட். எஸ். இப்போ சர்ச் மக்களும் உங்களை வந்து ஏற்றுக்கொண்டு நல்ல மனதாக இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய ஊழியத்தின் பாதையை பற்றி சொல்லுங்கள் பாஸ்டர். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, ஒருவன் ஆரோனை போல ஊழியத்தில் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியம் என்பது ஒரு கனம் உள்ளது. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு சாய்ஸும் கிடையாது. இது வந்து என்னன்னா இட்ஸ் அ கால். நான் பாஸ்டருடைய மகன்றதுனால நான் பாஸ்டர் ஆகலை. அப்படி ஆயிருந்தேன்னா நான் எந்த ஒரு இப்போ நான் சொன்ன சாட்சிகள் எதுவுமே என் வாழ்க்கையில் இருந்திருக்காது. ஆண்டவர் என்னை முன் குறித்ததுனால ஸோ இந்த ஊழிய பாதையில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். ஸோ என்னுடைய அப்பாவுக்கு அடுத்த தலைமுறையாக இன்றைக்கி நான் 2வது தலைமுறையில் ஊழியத்தில் இருக்கிறேன். அந்த ஊழிய பாதையில் வந்து எல்லாமே எனக்கு அனுகூலமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா ஊழியத்தில் இருக்கும்போது எல்லாம் நிறைய பேர் உடன் ஊழியர் இருப்பாங்க. ஆனால் ஒரு டைம் நான் ஊழியத்துக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா யாருமே இல்லை. நானே பாய் போடணும், நானே எல்லாத்தையும் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் இது பண்ணோம். ஸோ நானே எல்லாம் க்ளீன் பண்ணோம். நான் பயங்கரமான சோம்பேறி. எப்படின்னா ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பேன். சாப்பாடு எங்கள் அம்மா வந்து செஞ்சு என் பெட்ரூம்க்கு வரும். ரொம்ப பேம்பர்ட் பண்ணி ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னுவாங்க, அந்த மாதிரி நான் வளர்ந்தேன். என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆமீன். இப்போது அப்படி இருந்த நான் வந்து ஐ ஹாவ் டு ஒர்க். பாடுறதுக்கெலாம் அன்றைக்கி என் தம்பிங்களாம் இருந்தாங்க, எல்லோரும் காலேஜ் போயிட்டாங்க. ஸோ எனக்கு பாடுறதுக்கு அப்போ தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ நான் சபையில் பாட ஆரம்பித்தேன், வேலை செய்ய ஆரம்பித்தேன். இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது they saw the grace in me. இவன் ஊழியத்துக்கு வாஞ்சியாக இருக்கிறான், இவன் இஸ் ஃபிட் ஃபார் மினிஸ்ட்ரி. எங்கள் அப்பா வந்து முதல்ல ஊழியத்துக்கு அவன் லாக்கி அப்படின்ற எதை குவாலிஃபை பண்ணுவார்னா புல்பீட்டில் நிற்கிறதையோ மைக்கு பிடிக்கிறதையோ என்றைக்குமே அவர் அக்னாலேஜ் பண்ண மாட்டார். யூ ஹேவ் டு சர்வ். இஃப் யூ ஆர் அ லீடர் யூ ஹேவ் டு சர்வ். ஆமாம். பாத்ரூம் கழுவு, தட்டை கழுவு, பாய் போடு, இதுதான். அப்போ நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு. நான் செய்ய முடியாததெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். மோசே அவர் சொல்கிறாரு, நான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொள்கிறேன்னு சொல்கிறார். ஹி வாஸ் அ பிரின்ஸ் இன் ஈஜிப்ட். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஐ ரெஃப்யூஸ் த லைஃப் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ அது எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். ஐ ரெஃப்யூஸ். I came out of my comfort zone. I began to start ministry. 2006 ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஒரு வருஷம் சென்னையில் ஃபெய்த் அசம்பிளி சர்ச்சோட ஊழியம் செஞ்சேன், பாஸ்டர் சைமன் ஜோஷுவா. அதுக்கப்புறம் 2006 முடிவில் 7, 8, 9 3 ஆண்டுகள் என் தகப்பனாரோட ஊழியம் செஞ்சு வந்தவாசியில் ஊழியம் செஞ்சு கிராமங்கள் தோறும் எவ்ரிடே வி கோ ஃபார் மினிஸ்ட்ரி. வந்தவாசி சுற்றி 207 கிராமம் அன்றைக்கி இருந்துச்சு. இன்றைக்கி 210க்கு மேலே உருவாயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு கிராமங்களில் போய் ஊழியம் செய்வோம். கிராம ஊழியங்கள் தான் வீட்டு சபைகள் உருவாக்கணும். ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஞானஸ்தானம் கொடுத்ததில் நான் பெருமையாக சொல்ல, ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் தாழ்மையாக சொல்கிறேன். நான் எத்தனை பேர் கொடுத்தேன்னு கவுண்ட் பண்ண முடியாது. அத்தனை பேர் ஆண்டவர் ரட்சித்தார் ஊழியத்தில். சிறு பிரயாயத்தில் இதுக்கு முன்னாடி நான் சொல்லணும், நான் வந்து காலேஜ் முடித்தோடனே எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிது. 4 மாதம் தான் அந்த வேலை செஞ்சேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்தவொடனே அந்த வேலையை விட்டுட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்து 2009 நான் முதல் வெளிநாட்டுக்கு போகிறேன். சூப்பர். அங்கே போய் என்னுடைய ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் டாக்டர் ஜோனத்தன் டேவிட் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவரை குறித்து நான் சொல்லுவேன். அவர் இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். அவருடைய கல்லூரியில் போய் நான் படிக்கிறேன். அங்கேருந்து தான் என்னுடைய ஊழியத்தினுடைய அடுத்த பரிமாணம் ஆரம்பிக்குது. இப்போது நான் டாக்டர் ஜோனத்தன் டேவிட் கிட்ட போய் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட் படித்த உடனே ஒரு ஹாலிடேக்காக என்னுடைய அங்கிள், அவர் பேர் வந்து ஏபிள். ஸோ ஹீஸ் இன் மலேசியா, ஹீ ஒர்க்ஸ் இன் சிங்கப்பூர். செசரோன், நம்ம ஒரு ஹாலிடேக்கு 2 days நான் உன்னை கூப்பிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்கடா, வாடா இந்தோனேஷியாவுக்கு போகலான்னு. ஸோ நாங்கள் இந்தோனேஷியாவுக்கு வி வென்ட் ஃபார் 2 days. ஃப்ரைடே நைட்டு போகிறோம், சாட்டர்டே சண்டே இருக்க போகிறோம், சண்டே நைட் கிளம்புறோம். நாங்கள் போன அன்றைக்கே ஸோ அந்த சர்ச்சில் இருக்கிற என்னுடைய மாமாவுடைய ஃப்ரெண்டு, அவர் ஒரு சர்ச் மெம்பர். நான் ஒரு யூத் பாஸ்டர்னு ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க சர்ச் பாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, அவங்க சர்ச் பாஸ்டர் அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு ப்ரீச் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. சூப்பர். ஆண்டவர் ஒரு பெரிய வாசலை திறந்தார். கேரளாவில் இருக்கிற ஒரு
மிஷன் டீம் CACFM சொல்லிட்டு 4 வருஷம் we been going continuously, we pioneered 8 churches there. சூப்பர். நான் இந்தோனேஷியாவில் மிஷினரியாக இருந்தேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அங்கேருந்து கெம்போடியாவுக்கு போனோம். ஓகே. அங்கே போயிட்டு ஒரு 10 நாள் அந்த தாய்லாந்து பார்டரில் போய் ஊழியர் செஞ்சு, டாக்கா பங்களாதேஷ், அது ஒரு கடினமான பகுதி. சிஸ்டர், இன்னைக்கு வெளிநாடு ஊழியம் அப்படின்னும் போது பீப்புள் சூஸ், ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் அப்படின்னும் போது அமெரிக்கா, யூரோப். ஆனால் ஆண்டவர் எனக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. ரொம்ப ஏழை நாடுகள். அங்கே நாங்கள் பர்மாலெல்லாம் நாங்கள் ஊழியம் செய்யும் போது இதே மலேசியாவில் இருக்கிற ஒரு டீம் தான் என்னை கொண்டு போனாங்க. அப்போ அங்கே போகும்போது நாங்கள் தான் எங்கள் பொருளாதாரத்தெல்லாம் கொடுத்து 20 நாள் அங்கே தங்கி உபகரணங்களை வாங்கி கிறிஸ்துவின் அன்பை வந்து நாங்கள் பொருளில் வாங்கி கொடுத்து எங்கள் சர்ச்சில் தான் நாங்கள் கோட்டு டை போட்டு பிரசங்கம் பண்ணுவோம். அங்கே எல்லா வேலைகளும் நாங்கள் செஞ்சு அங்கே போனால் வி பிகம் லைக் எ சர்வன்ட். ஸோ இப்படி வெளிநாடு ஊழியங்கள் சொல்லும் போது எனக்கு வந்து பெரிய மேடைகளும் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நிறைய மிஷன்ஸ் ஊழியங்களில் ஐ வாஸ் மோர் இன்டு மிஷன் ஊழியம். எங்களுடைய சபையினுடைய ஒரு நோக்கம் என்னென்னா கோ ஆர் சென்ட். சபை பெருகிறது உண்மைதான், ஆனால் பெருக்கம் எதுக்குன்னா எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் போகணும். சூப்பர் பாஸ்டர், நைஸ், வெரி நைஸ். சரி, அதாவது கோர் ஊழியத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க கிட்டத்தட்ட, அதாவது கொஞ்சம் மேலே அவுட்டர் லேயர் இல்லாமல் கோர் மினிஸ்ட்ரிக்கு fully into the apostolic and prophetical ministry. So very very nice to acknowledge all this, pastor. We are so glad. So உங்களுடைய சோல் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது, உங்களோட மேரேஜ், அதை பற்றின ஒரு ஜேர்னி பற்றி எனக்கு சொல்லுங்க. ஸோ என் ஒய்ஃப் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி I'll give a short intro. ஸோ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாமே they married to a pastor. Okay. So I want to marry a pastor daughter. ஸோ அது சின்ன வயசுலேருந்து எனக்கு என்ன ஒரு ஆசைன்னு சொல்கிறதோட இப்படி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு மேரி அ பாஸ்டர் டாட்டர். ஆனால் கடவுள் என்னை பாதுகாத்தார் ஒரு விஷயத்தில். ரெண்டாவது எங்கள் அம்மாவுடைய ஜெபம். எங்கள் அம்மா பார்த்தா அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும். எங்கள் அம்மாவுடைய ஜெபம் வந்து என்னை நிறைய தவறான நண்பர்கள், அதாவது பெண் நண்பர்கள் எடுத்து என்னை காப்பாற்றிருக்கிறாங்க. அதை நான் உணர்ந்துருக்கிறேன். so many of time I escaped from doing sin. பாவம் செய்யாமல் ஆண்டவர் என்ன காப்பாற்றிருக்கேன். என்னுடைய ஒய்ஃபை வந்து ஒரு வெட்டிங்கில் நான் பார்த்தேன், எங்களுடைய உறவினருடைய வெட்டிங்கில். ஷி வாஸ் அ டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். ஸோ என்னை பார்த்தோன்னு பிடிச்சது. எனக்கு தெரியாது ஷீ இஸ் த ஒன் கோயிங் டு பி மை ஒய்ஃப் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் பைபிள் ஸ்கூலில் படிக்கும் போது, ஸோ அந்த காலத்துலலாம் இமெயில் இருந்துச்சு, ஆனால் தெரியாது. எத்தனை வீட்டில் அப்போ கம்ப்யூட்டர் இருந்திருக்கும்? 95 2005 3 4 5லாம். அப்போல்லாம் ஃபோன்லாம் வந்து இல்லை, மொபைல்லாம் அப்போ தான் வந்திருக்குது. அப்போல்லாம் டெலிஃபோன் தான். எத்தனை வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை ஃபோன் பேசுறத வாய்ப்பே இல்லை. அப்போ தான் எங்கள் வீட்டிலலாம் ஃபோன் இருந்துச்சு. ஸோ வி நோ ஈச் அது அவ்வளோதான். ஸோ அப்போ நான் பைபிள் ஸ்கூலில் 2005ல், ஸோ 6 months ஸ்கூல் அது. அப்போது அதில் ஒருத்தர் ரிக்குன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னார், நம்முடைய மனதின் ஆசைகளை விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுறாரு. கண்டிப்பாக. எப்போ நிறைவேற்றுவார் தெரியுமா? உன்னுடைய இச்சைக்காக நீ கேட்கக்கூடாது. ஒன்றாவது, உன்னுடைய செல்ஃப் கிரீடுக்காக கேட்கக்கூடாது. எனிதிங் தட் க்ளோரிஃபை காட்ஸ் த்ரூ யூ காட் வில் கிராண்ட். ஆண்டோடைய சமூகத்தில் வச்சிரு. அதுக்காக ஜோம் பண்ணு. உன் ஃபியூச்சர் ஒய்ஃப்காக ஜோம் பண்ணு. ஒருவேளை அது ஜோம் பண்ணுறது எப்படின்னா, ஒரு விதையில தண்ணி ஊற்றுற மாதிரி. அது வளர்ந்துச்சுன்னா காட் வில் ப்ராஸ்பர். ஆமாம். ஸோ அப்படி தான் அவங்கள பார்த்தேன். ஐ ப்ரேட். ஆண்டவர் தீர்மானிச்சிருந்தார். ஆண்டவர் 2011 நவம்பர் மாதம் 24 எங்களை இணைத்தார். சூப்பர். அங்கே 24 டிசம்பர் வந்து ஒரு டச்சிங், இப்போ 24 நவம்பர் ஒரு டச்சிங். சூப்பர் இல்லை பாஸ்டர்? சூப்பர், நைஸ். ஸோ ஆஃப்டர் 6 years ஆஃப் ப்ரேயர் அண்ட் அந்த மனசில் இருந்த ஆசையை கர்த்தர் வந்து 6 வருடத்துக்கு அப்புறமா நிறைவேற்றுறார் இல்லையா சிஸ்டர்? சூப்பர். இன்ஃபேக்ட் சர்க்கிள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ when God is in your marriage, God will fix it. அதனால தான் முப்பரி நூல் ஆராதன்னு சொல்லுவாங்க. ஸோ காட் ஆல்சோ தேர் அப்படின்னும் போது இன்றைக்கி பார்க்குற இளைஞர்களாக இருக்கட்டும், ஸோ கல்யாணம் பண்ண போகிறவங்களாக இருக்கட்டும், ஆல்வேஸ் புட் காட் இன் யுவர் மேரேஜ். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் பாஸ்டர். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் அப்பான் த லார்ட். அதுதான் வந்து அவர் வந்து அது காட்டி அவருடைய வாழ்க்கையில் நமக்கு எடுத்து ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காரு. வெயிட் அப்பான் த லார்ட். லெட்ஸ் வெல்கம் சிஸ்டர் பர்சியா ஹியர்.
we are very glad to have you here, sister. Yeah, I'm also happy to be here. சிஸ்டர் பாஸ்டர் வில்லனர் அவருடைய ஜேர்னியை பற்றி சொன்னாங்க. இப்போது இருக்கிற கொஷின் உங்கள் 2 பேருக்குமான கொஷின் தான். ஃபைண்டிங் அ சோல் பார்ட்னர் அண்ட் ஃபேமிலி ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து பிறந்தது வந்து ஒரு பாஸ்டருடைய ஃபேமிலியில் தான் நான் பிறந்தேன். நான் 12th படிக்கும்போது 12th படித்தப்போ பில்லி கிரஹாமுடைய டீம் வந்து ஏஜி சர்ச், அப்பா வந்து ஏஜி பாஸ்டர். ஸோ அந்த சுனாமி வந்தப்போ அவங்களுக்குன்னு ஒரு சர்ச் ஒன்று ஆர்டினேஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே பெங்களூர்லேருந்து ஒரு டீம் வந்தப்போ அந்த பாஸ்டர் எனக்காக ப்ரேயர் பண்ணார். ஸோ அப்போ ப்ரேயர் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, என்னுடைய வாலிப வயசில் நான் அவர் எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு சபைக்கு தூணாக இருப்பீங்கன்ற ஒரு ப்ராஃபஸி எனக்கு கொடுத்தாரு. ஸோ உன்னுடைய மினிஸ்ட்ரி வந்து உன்னோட மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றத எனக்கு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் படித்தேன். பட் அவ்வளோவா நான் மினிஸ்ட்ரியில் இல்லை, வீட்டிலே தான் இருப்போம். நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ், மற்றபடி ப்ரேயர்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணோம். பட் மினிஸ்ட்ரின்றது வந்து நான் போனது பர்சனலாக நான் இந்த மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் பண்ணது கிடையாது. ஸோ அந்த டைமில் தான் நான் என்ன பண்ணேன், இவர் ப்ராஃபஸி சொன்னதுக்கப்புறம் ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங். அதை வச்சு நான் ப்ரேயர் பண்ணேன். நான் அங்கே வீட்டுக்கு போயிருக்கேன், அங்கே ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன், கிராம ஊழியமும் செஞ்சுருக்காங்க, அதெல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ அப்போ நான் ஆண்டோட்ட ப்ரேயர் பண்ணிட்டு ஓகே இவரே நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு. 9 years லவ் பண்ணிட்டு இருந்தோம். பட் 9 years ஒரு முறை கூட மீட் பண்ணது கிடையாது. ஈவன் டாக் பேசினது கூட கிடையாது. நோட் த பாயிண்ட் யூத், நோட் த பாயிண்ட். பேசினது கூட கிடையாது, ரொம்ப ரேர் பேசுறது. மந்த்லி ஒன்ஸ் அதுதான் பேசுவோம். பட் ஆனா மனசுக்குள்ள இவர்தான் தீர்மானம் எடுத்து வச்சிருந்தீங்க இல்லையா? ஸோ 9 yearsக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் டைம் வந்தது, அக்செப்டன்ஸோட ஒரு மேரேஜ் நடக்குது. இப்போ நீங்கள் சிஸ்டரும் நீங்களும் மூவிங் டு வந்தவாசி, உங்களோட லைஃப் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். சோல் பார்ட்னரோட ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். அப்படின்னும் போது நாங்கள் நினச்சோம் நாங்கள் தான் இந்த பெஸ்ட் கப்புளாக இருப்போம், நம்ம தான் வந்து எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருப்போம். ஏன்னா நீங்கள் பாஸ்டர் ஃபேமிலி, நானும் பாஸ்டர் ஃபேமிலி, நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆக போகிறாங்க. ஆனால் நடந்ததுன்னா நானும் ஒரு செல்லப்பிள்ளை, அவங்களும் ஒரு செல்லப்பிள்ளை. ஸோ பேம்பர்ட் பை பேரண்ட்ஸ் போத். அப்போ நாங்கள் மேரேஜ்குள்ளே வரும்போது வி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். தென் வி ரியலைஸ் வாட் இஸ் மேரேஜ். Then we understand we need to bring back God into our marriage life. திருமண வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரை கொண்டு வரணும். கல்யாணம் 22 when 23 ஆகும்போது 22 எனக்கு ஏஜ். அப்படி வரும்போது ஸோ அப்போ தான் அவங்க சமைக்க பழகுறாங்க. எனக்கு ஒரு ஹேபிட் என்னன்னா ருசி அதெல்லாம் நான் வந்து எதுவுமே கண்டம் பண்ண மாட்டேன். வாட் a gift. ஆமாம். ஸோ ஆனால் அவங்க ஐயோ நான் சரியாக சமைக்கலன்னுவாங்க. எனக்கு சோறு குழஞ்சிருந்தா கூட நான் சாப்பிடுவேன், பிரச்சனை இல்லை. ஸோ என்னென்னா வாட் வி சி இஸ் காட் இஸ் ப்ரிப்பரிங் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்துக்கு எங்களை உருவாக்கிட்டு இருந்தார். ஸோ ஃபேமிலியிலேருந்து செப்பரேட் பண்ணார். அங்கேயே இருந்தோன்னா நம்ம வந்து குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி யாருடைய வி வில் பி டிபெண்ட் ஆன் பேரண்ட்ஸ். தட்ஸ் வாட் டு ரைட். ஸோ நம்ம ஒரு தனி குடுத்தனமாக வந்து அப்போ தான் நான் வந்து ஒரு கணவனாக நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அப்படி நாங்கள் குடும்பமாக எப்படி ஜெபம் பண்ணணும். ஸோ அடுத்து எங்களுக்கு வந்து திருமணமான அடுத்த ஆண்டே பை த கிரேஸ் ஆஃப் காட் வி ஹேவ் ட்ரிஃபெனா ஏஞ்சல் டீனா, எங்களோட முதல் குழந்தை. ஸோ பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஷி ஹேஸ் மை லார்ட், ஐ லவ் ஹர். ஸோ அந்த பிள்ளையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ நாங்கள் தனியாக போனாலும் they kept an eye on us. Yes. They want us to progress. இவங்க ஸோ ஊழியம் தெரியும். ஸோ how as a family they are progressing. they ஆண்டவர் எங்களை உருவாக்குனாரு. அது கடினமான பாதை இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி we were both were pampered by parents. அது உண்மை தான். ஸோ நான் காலேஜ் போவேன், ஸ்கூலுக்கு போவேன், வீட்டுக்கு வரும், அவ்வளோதான். எந்த வேலையும் எனக்கு செய்ய. ஈவன் அப்பார்ட் ஃப்ரம் மினிஸ்ட்ரி மற்ற விஷயத்துலேயும் ஐ ஹவ் ஸ்ட்ரகிள் லாட். ஸோ ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி எப்படி லீட் பண்ணுறது, சமைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் வந்து மினிஸ்ட்ரி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியாக நான் உள்ள ஜாயின் பண்ணேன். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பஸ் வசதியே இருக்காது. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு பாட்டி ரொம்ப வயசானவங்க விதவைங்க அவங்க கூடலாம் போய் ஊழியம் செஞ்சுருக்கேன். ஸோ அப்பா அம்மா கூட இருந்த வரைக்கும் எனக்கு என்ன தாளந்துன்னு ஐ கேனாட் ஐடென்டிஃபை, என்னால் பண்ண முடியல. பட் ஆஃப்டர் மேரேஜ் ஸோ ஹீ இஸ் த ஒன். யாராவது எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, எப்போவுமே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண்ணு
இருப்பா வெற்றிக்குன்னுவாங்க. பட் ஃபார் மீ பெர்சியான்றது தெரிய வந்தது வந்து ஆஃப்டர் சிஸ்டரும். when he get into my life, the right opportunity came when she came there. So she began to explore. அவங்க ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. We saw the grace. So she began to teach to the children. So இன்னைக்கு வரைக்கும் now she's leading the church. Super. And God is using her mightily. Praise the Lord. Praise the Lord. சாரி, உங்களோட பிள்ளைகள் எத்தனை பேர்னே நான் கேட்கல, ப்ளீஸ் சொல்லுங்க. 3 பிள்ளைங்க எனக்கு. முதல் பொண்ணு வந்து ட்ரிஃபினா ஏஞ்சல், ஷி ஸ்டடிங் 7th ஸ்டாண்டர்ட். அடுத்தது ஒரு மகன், பேர் வந்து சாமுவேல் பேரேஸ், இஸ் ஸ்டடிங் இன் 3rd ஸ்டாண்டர்ட். தேர்ட் வந்து ஜெனி ஜூப்ளி, ஷி ஸ்டடிங் இன் மாண்ட் 2. ஓகே. 3 பிள்ளை. சிஸ்டர், நீங்க சாமுவேல் பிறக்கும் போது ஒரு டெஸ்டிமனி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆக்சுவலாக வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து 3 பேர் என் கூட பிறந்தவங்க. ஸோ எல்லாருக்குமே பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளை. ஸோ அக்காவுக்கு, அண்ணனுக்கு, எனக்கு பொம்பளை பிள்ளை. அடுத்தது கன்சீவ் ஆகும்போது ஐ ஜஸ்ட் ப்ரே காட், என்னென்னா ஆண்டவரே எனக்கு வந்து இது ஆம்பளை பிள்ளை தான். நான் அது வயிற்றுல இருக்கும் போதே அவனுக்கு நான் பேர் வச்சிட்டேன் சாமுவேல். அப்போ ஆண்டவர் எனக்கு வந்து குழந்தை யாருன்னே தெரியாது, பேர் வச்சுட்டு ஐ யூஸ் டு ப்ரே டெய்லியும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் எப்போவுமே வந்து 3 times ப்ரேயர் பண்ணுவேன், காலையில், ஈவினிங், நைட். ஸோ அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணும்போதே நான் வயிற்றில் நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு எனக்கு when I get ரிப்போர்ட் கேட்டதுலேருந்தே நான் வயிற்றில் வந்து கையை வச்சு சாமுவேல், ஆண்டவரே எனக்கு கொடுத்த சாமுவேலுக்காக நன்றி, சாமுவேலுக்காக நன்றி. அதனால் நாங்கள் பிறந்தப்போ அந்த பேர் நாங்கள் புதுசாக எந்த பேருமே தெரில. ஏன்னா இவரும் கூட ப்ரேயர் பண்ணும்போது அப்போ அவரும் சொல்லிட்டார் சாமுவேல் தான் அப்படின்னு. ஸோ ஆண்டவர் தான் சில தாயின் கருவில் உருவாக்கும் முன்பே உன்னை தெரிந்து கொண்டேன்னு, அதே மாதிரி சாமுவேலை தாயின் கருவில் உருவாக்கும் முன்பே சாமுவேல் என்ற ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். அண்ணாளுக்கு தேவன் வந்து சாமுவேலை தந்தது போல பெர்சியா சிஸ்டருக்கும் ஒரு சாமுவேலை கொடுத்துருக்குறாங்க. அது பாருங்கள், அவங்க வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியதும் அதே தான். நீங்களும் உங்களுடைய ஜபத்தில் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தேவன் கொடுக்க வல்லவர், நல்லவர். இதுக்கு இடப்பட்ட காலத்தில் வந்த உங்களோட டெஸ்டிமனிஸ் சொல்லுங்கள் பாஸ்டர். Sam has a health issue. So I'll make it short. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஸோ அவருக்கு வந்து பிளட் டெஸ்ட்லாம் பண்ணும்போது எல்லாம் நார்மல் இருந்துச்சு. பட் when we go for an EEG, ஸோ பிரெயின் டெஸ்ட் பண்ணும்போது he has an abnormalities. எதனால இந்த டெஸ்ட்டுக்கு போனீங்க பாஸ்டர்? ஆக்சுவலி கொஞ்சம் வந்து ஸ்கூலில் ஸ்லோவாக இருக்கான். இது வந்து நார்மலாக. ஸோ நாங்கள் நினச்சோம் மேபி he has some விட்டமின் டெஃபிஷியன்சி. ஓகே. ஸோ அவனுக்கு சத்து மருந்துகள் கொடுக்கலாம்னு it was a normal checkup event. We don't know what he has. ஸோ when we went, நாங்கள் போய் அங்கே செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அவனுக்கு பிரெயினில் ஷெஷர் இருந்துச்சுன்னு, ஒரு வலிப்பு இருந்துச்சுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக். ஓகே. ஸோ அதை குறித்து எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ டாக்டர் கேட்கும்போது அதனால தான் அவன் வந்து சில நேரத்தில் பிகேம் குவைட், அவனுக்கு வந்து கவனம் சிதறடிக்கப்படுது, he was slow in attentive அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா when we read the word abnormalities என்னும் போது so we thought he could be an abnormal child அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல எல்லா பெற்றோர்களுக்கும் வரக்கூடிய இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. இது ஒரு சூழ்நிலை வரும்போது பிரேக் பண்ணிச்சு. ஆனால் என் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க, அவன் பேர் பிரேக் த்ரூ, எனக்கு பயம் இல்லை. ஸோ எனக்கு ஒரு விசுவாசம். ஸோ இவர் கொஞ்சம் ஷேக் ஆகிட்டார். ஏன்னா வந்து இந்த அப்நார்மாலிட்டிஸ் அதெல்லாம் பார்த்தோன்னே நான் பாண்டியில் இருந்தேன், அவர் பெங்களூரில் செக்கப்பில் இருந்தார். ஸோ அவர் ரொம்ப ஷேக் ஆகிட்டார். பட் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். நான் வந்து கஷ்டப்படுவேன். பட் இந்த வாட்டி நான் சாமன் நினச்சி நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆண்டவர் எனக்கு எப்படி இந்த தைரியத்தை கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. பிகாஸ் ஏன்னா எனக்கு ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார், எனக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்கதரிசனமான வார்த்தை நிறைவேறிச்சு. ஸோ அதனால் நினச்சேன், ஆண்டவர் இது நீங்கள் கொடுத்த குழந்தை, இதை நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் அவன் ஒரு ஊழியக்காரனாக வந்து நிற்பான்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங். அது இவரே ஆச்சரியப்பட்டார், என்ன நீ ஒரு விஷயம் கூட ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னாரு. பட் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு கிருபைன்னு கூட நான் சொல்லலாம். பிகாஸ் நானும் உடஞ்சிட்டு அவரும் உடஞ்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கிற பிள்ளைக்கூட நம்ம வந்து உடம்பு சரியாத பிள்ளைங்க. பட் ஆண்டவர் ஒரு தடவை உடைச்சா கூட நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். நான் பாஸ்டர் சொல்லும் போதே நான் உங்களுக்கு கால் பண்ணாத காரணமே அதுதான். எனக்கு பாஸ்டர் சொன்னாங்க ப்ரே பண்ணிங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு காலே பண்ணலை, உங்களுக்கு நான் மெசேஜ் கூட போடல, பயந்துக்கிட்டே இருந்தேன், ஐயோ சிஸ்டர் உடஞ்சிருப்பாங்க அப்படின்னு. உண்மையாக நான் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது அன்றைக்கி ஐ வாஸ் ஷாக்ட்.
இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேனே அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன். உண்மையாகவே ஐ வாஸ் அமேஸ்டு சிஸ்டர் பை த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ளே போகும்போது இவரில் நீ போ அப்படின்ட்டார். ஸோ அங்கே அந்த செட்டப்பு அவனோட இந்த ப்ரீத் எல்லாமே இது பண்ணும்போதுலாம் வாஸ் வெரி ஸ்ட்ராங். நான் என் பிள்ளைக்கு ஒன்றுமே ஆகாது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே சரியாயிடும்ன்றதை நான் விசுவாசிச்சேன். Put this test into testimony. Okay. Actually, it was a test for our ministry sisters. அதனுடைய ரிசல்ட் என்னவாச்சு? ஆக்சுவலாக என்னன்னா அன்றைக்கி அவனுக்கு அந்த எம்ஆர்ஐ டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். அப்போது ஒரு பாட்டு நான் அந்த யூடியூப்பில் கேட்கும் போது ஐ வாஸ் ஹியரிங் த சாங் ஃபார் அ வெரி ஃபஸ்ட் டைம். அதில் இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலாம் தீமை செய்வார் அப்படின்ற ஒரு வரி. இது எவ்வளோ அப்நார்மலிட்டிஸோடைய அந்த ஷெஷர் பார்த்தாங்களோ நம்ம எம்ஆர்ஐ போகும்போது நார்மல் இருந்துச்சு. டாக்டர் அப்போ சொல்கிறாங்க, பாஸ்டர் ஏற்கனவே இதில் காமிச்சதுனால கோ ஃபார் ஒன் மோர் இஜி எடுங்கன்றாங்க. ஸோ ஆஃப்டர் 10 days நாங்கள் இஜி எடுக்கும் போது அங்கே ரிப்போர்ட் பார்க்குறாங்க, பெரிய சேஞ்சாக இருக்குது. ஸோ முதல்ல சொன்னாங்க 4 வருஷம் ஒரு டேப்லெட் சாப்பிடணும்னு சொன்னாங்க, 4 months சாப்பிட்டா போதும் குறைச்சிட்டாங்க. சூப்பர். 4 months அப்படின்னா. ஸோ தென் அகெயின் என்ன பண்ணோம், ஆண்டவரே 4 மாதம் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு 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 சிரப் கொடுக்கறதுக்கே நாங்கள் படாத பாடுபடுவோம், இவன் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறான்னு. So then we prayed, the church prayed, Oga team has prayed, Breakthrough Ministry has prayed, prayers has, பைபிள் சொல்கிற அநேக ஸ்தோத்திரங்களில் கிருபை பெருகுன்னு. ஸோ இதில் என்னென்னா God has இந்த சூழ்நிலையில் how are we keeping our faith, எங்களுடைய விசுவாசம் தான் சேலஞ்ச் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஆபிரகாம் ஆண்டவர் உன் மகன் அந்த பலிபீடத்தில் வைக்கும் போது ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சு. ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்வார். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகத்தை வந்துச்சு, ஆண்டவரே சாமுவேல் அவங்க பலிபீடத்தை வைக்கிற ஆண்டவர். ஸோ அடுத்து நாங்கள் செகண்ட் ஒப்பீனியன் டாக்டர் போகும்போது டாக்டர் சொன்னார், நோ நீட் ஃபார் திஸ் டேப்லெட், சூப்பர் 2 weeksல குறைச்சிருங்க அப்படின்னு. அது ஆண்டவர் அது என்டையர் சுச்சுவேஷனை அப்படியே மாத்திட்டார். ஆண்டவர் மாற்றி Praise the Lord. he is all right. Praise the Lord. Praise the Lord. சிஸ்டர் முன்னாடியே அந்த ஃபெய்த்தில் இருந்திருக்கீங்க. ஐ எம் ஸோ கிளாட். அது இருதயத்தில் தேவன் வைத்த அந்த ஒரு நம்பிக்கை எவ்வளவு ஸ்ட்ராங்கானது இல்லையா? நம்மளும் எல்லாரும் ஜெபம் பண்ணணும். நம்மளோட கடினமான நேரத்தில் நீங்களும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த ஃபெய்த்தை கொடுங்க. ஏன்னா நமக்கு சில நேரங்களில் உடையிறது நியாயம்தான், உடையாமல் நிற்கிறதுல தான் நம்மளுடைய ஃபெய்த் இருக்குது. ஸோ பாஸ்டர் அண்ட் சிஸ்டர் பர்சியா, இப்போ ஓவராலாக நம்ம உங்களுடைய லைஃப் 20 years நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே. we are like inspired by your family and your testimony. Amen. I hope definitely people who is watching is going to benefit from your amazing journey with the Lord. So ஃபைனலாக நீங்கள் ஒரு கோட்டோ அல்லாட்டி உங்களுடைய தாட் மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஷேர் பண்ண நினைப்பீங்க? 2 பேரோடதும் எனக்கு தேவை. ஷூர். அதாவது நம்ம எல்லாருமே நினைப்போம், நான் அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தேனா, அந்த நாட்டில் பிறந்திருந்தேனா நான் அப்படி ஆயிருப்பேன் இப்படி ஆயிருப்பேன் நினைப்போம். See, it is not where you born, which country you are, நீ எந்த நாடோ இது இல்லை, எந்த பேக்ரவுண்டோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோ இல்லை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அதான் யோவான் சொல்றாரு, எந்த மனுஷனையும் whoever you are, God will definitely shine you. Amen. உலகத்தில் வந்த எந்த மனுஷனும், கோபுரத்தில் இருந்தாலும் சரி குப்பையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கிறார். அது என்னுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன். கல்வி அறிவு இல்லாத ஒரு பெற்றோர்கள், அவர்கள் ஊழியத்தில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி அவர்களுடைய மகனாக ஒரு கிராமத்தில் இருந்து கர்த்தர் என்னை உயர்த்தி பல நாடுகளுக்கு ஆண்டவர் கொண்டு போய் 20 வருட ஊழியத்தில் கர்த்தர் என்னை ஒரு சபைக்கு போதகராக ஆண்டவர் என்னை நிறுத்த வைக்க முடியும்னா, ஆண்டவர் இன்னைக்கு பல தாளந்துகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார், எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனுக்கு மகிமையான சிங்காசனத்தை கொடுத்துருக்கிறார். இதை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு மகிமையான சிங்காசனம், அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறாரு. உங்களை நீங்கள் தாழ்வாக நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருந்தார்னா நீங்கள் எப்பொழுதுமே உயரத்தில் தான் இருக்கிறீங்க. God bless you. Thank you pastor, thank you. சிஸ்டர் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்கு எப்படி அடித்தளமானது எவ்வளோ ஸ்ட்ராங், அது ஒரு வீடு கட்டுறதுக்கு, அதே மாதிரி எல்லாருடைய லைஃப்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லவ், அன்பு.
ஸோ அந்த அன்பு வந்து ஒரு பெற்றோரிடத்து ஒரு பிள்ளைகளுக்கோ, ஒரு கணவன்கிட்ட ஒரு மனைவி கிட்டக்கோ, இல்லை பிள்ளைங்கிட்டேருந்து பெற்றோர்களுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளமானது அந்த அன்பு. ஸோ அந்த அன்பு வந்து ஏசப்பா நமக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உண்மையான அன்பு உள்ள அந்த தெய்வத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நம்ம அவரை பின்பற்றும் போது நம்ம லைஃப் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூலி மேரிட் கப்புள்ஸ், ஸோ அவங்களுக்கு நான் ஒரு சில அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா, லைஃப்பில் ரொம்ப முக்கியம் பணம், பதவி, உங்கள் அம்மா அப்பா பெருசு, எங்கள் அம்மா அப்பா அதெல்லாம் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட். லவ்க்கு அப்புறம் அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ஹஸ்பண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இல்லைனா ஒய்ஃப் யாராவது ஒருத்தங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா சந்தோஷமாக இருக்கும். எல்லா மகிமையும் நான் ஆண்டவருக்கு செலுத்துகிறேன். Give all glory to God. Amen. எங்களை இங்கே பெருமையாக பேசுனதுக்கு ஒன்றுமே இல்லை. We give all glory to God again, including us, Voga Studio and Voga Ministries. Together with Breakthrough Ministry, we give all glory to the dear Lord Jesus. இவ்வளோ நேரம் நம்ம அவரை தான் வந்து பறைசாற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? பைபிளில் சிம்சோன் ஒருத்தன் அவனுடைய பலன் எல்லாத்தையும் இழந்து, அபிஷேகத்தை எல்லாத்தையும் இழந்து, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டு எல்லாமே முடிஞ்சதுன்ற நிலைமைக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு விசை என்ன கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, ஒரு விசை உங்களுடைய ஆவியை மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கு கூட ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் நமக்கு தூரமானவர் இல்லைங்க, நம்ம தான் அவரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் நமக்கு ரொம்ப சமீபமானவர். ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகலை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமா இல்லை. நீங்க எப்போ அப்பான்னு கூப்பிடுவீங்கன்னு அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. உங்களை ஒருபோதும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். மனிதர்கள் தள்ளலாம், உறவுகள் உங்களை தள்ளலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை நட்டாத்துல கைவிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த பாடல் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கும் நான் விசுவாசிக்கிறேன். உம்மை போல யாரும் உண்டோ, உன் அன்பிற்கு நிகர் எது உண்டோ, தந்தை தாயும் உறவுகள் கைவிட்டாலும் அன்பால் என்னை சேர்த்துக் கொள்வார். தந்தை தாயும் உறவுகள் கைவிட்டாலும் அன்பால் என்னை சேர்த்துக் கொள்வார். இயேசுவே நீர் போதுமே, உம் அன்பிற்கு நான் ஏங்குகிறேன். இயேசுவே நீர் போதுமே, உம் அன்பின் மழையில் நனையுவேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். You may be forgotten, you may be feel miserable, you may be thinking there is no one for me. ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் இருக்கிறேன். அவர் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சொல்ல I am good for nothing, ஆனா ஆண்டவர் அந்த நத்திங்ல தான் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு தாகத்தோடு ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை விடுவீங்க ஆண்டவரே, என் பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு இன்னைக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு, ஒரு உண்மையான தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட வரீங்களா? மீண்டும் ஒரு விசை கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். தம்முடைய ஆவி உங்களுக்குள்ள ஊற்ற போகிறார். தாகமான ஆத்துமாவை ஒரு போதும் நீர் தள்ளிவிடி, ஆசை காட்டி மோசம் செய்யும் உலகிலிருந்து உந்தன் அன்பென்னை மீட்டதையா. ஆசை காட்டி மோசம் செய்யும் உலகிலிருந்து உந்தன் அன்பென்னை மீட்டதையா. என் கூட சொல்றீங்களா? இயேசுவே
இயேசுவே நீர் போதுமே, உம் அன்பிற்கு நான் ஏங்குகிறேன். இயேசுவே நான் வந்துள்ளேன், இன்னும் ஒரு முறை என்னை நிரப்புமே. என் வாழ்க்கையில கூட ஆண்டவர்கிட்ட நான் கதறி அழுத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஐ எம் குட் ஃபார் நத்திங், ஒரு முறை என்னை நிரப்புங்க ஆண்டவரே. Give me a chance Lord, fill me Lord. நான் இந்த உலகத்துக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா நான் இருக்க விரும்புறேன். என் வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் அடிக்ஷன்ல இருந்துச்சு, பின்மாற்றத்தில் இருந்தேன். ஆண்டவர் அறிஞ்சும் பாவமான வாழ்க்கையில இருந்தேன். ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு இதை தான் கேட்டேன், ஆண்டவரே ஒரு முறை என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்னை நிரப்பினார், ஆண்டவர் என்னை பயன்படுத்துறாரு. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்னா ஆகத்தோடு ஆண்டவர்கிட்ட வாங்க, அவர் உங்களை நிரப்ப வல்லவர். இந்த கடைசி வரிகளை என்னோடு கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. இயேசுவே நீர் போதுமே, உம் அன்பிற்கு நான் ஏங்குகிறேன். இயேசுவே நான் வந்துள்ளேன், இன்னும் ஒரு முறை என்னை நிரப்புமே, இன்னும் ஒரு முறை என்னை நிரப்புமே. ஆண்டவரே இன்னும் ஒரு முறை என்னை நிரப்புங்க ஆண்டவரே. தாகத்தோடு வந்தவர்களை தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் நீங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உமக்காக நாங்கள் இயங்குகிறோம், உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய தொடுதலுக்காக. நீர் தொட்டால் போதும் எங்க வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. ஆண்டவரே மாறின மனிதனாக உம்முடைய கிருபை என்னை உயர்த்தினது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய எதிர்காலம் ஆண்டவரே சிறந்து விளங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில மிகவும் அதிகமாக செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.